கைஸ் இந்த அப்பனும் பொண்ணும் வந்து எப்பவுமே அந்த 200 கூவிட்டே இருப்பாங்களே, இந்த வளர்ந்த மாடு சத்யராஜ் அவன் இன்னைக்கு ஒரு சரியான சரியான சம்பவம் பண்ணையில் அவனே பல்ப் வாங்கி டம்மி ஆயிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் கூட எவனும் தெரியாதான் இவனுக்கு. அப்படியே கேட்குற மாதிரி கேட்பானா, அந்த இந்த கட்சியில் தொகுதியில் வேட்பாளர் யாரு, இதில் என்ன சின்னம், விஜய்க்கு என்ன சின்னம். உடனே அவரு சொல்றாரு, வேட்பாளர் சொல்றாரு, விஜய்க்கு விசில் சின்னங்க. விசில்னு சொல்லாத, அது வந்து தாமரை. விசில் சின்னமா? தாமரை சின்னம் என்ன? நீங்க இவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறீங்க பாருங்க. தாமரை சின்னம் எங்களுக்கு தெரியாது. 5 வயசு குழந்தைகிட்ட போய் தமிழ்நாட்டில் கேட்டால் சொல்லும், விஜய் சாருக்கு என்ன சின்னன்னு கேட்டால் சொல்லும், வந்து விசில் சின்னன்னு சொல்லி சொல்லும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், தாமரை சின்னமா. அதாவது அவங்க அடிமை கட்சியை தவிர மீதி எல்லா கட்சிக்குமே உள்ள சின்னம்லாம் வந்து தாமரை சின்னமா. உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு. உடனே ஈஹின்னு ஒரு பின்னாடி இருந்த ஒரு 4 சொம்பு சிரிச்சிச்சு. உடனே இவருக்கு கொஞ்சம் 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 கிளிகிழிப்பா இருந்துச்சு. கைஸ் நான் நினைக்கிறேன், அப்போ வந்து அவங்க கட்சியில் ஒரு அடிமை கூட்டணி இருக்கே, அந்த கூட்டணியில் உள்ள தொண்டர்கள் அதுக்கு வாக்கு செலுத்த போவாங்க இல்லையா, அவங்களும் போடுறது தாமரை தானா? இல்லை புரியல கைஸ், நம்மளுக்கு புரியவே புரியல. இவன் அப்படிதான் சொல்கிறான். அதாவது டிஎம்கேவை தவிர மீதி எல்லா கட்சியுமே தாமரையாம். இவன்லாம் என்னத்தை, இவனுக்கு 200 இவனுக்கு மண்டையை கலத்தி எங்கேயாவது கொண்டு கூவத்தில் கரைச்சிட்டானா என்னமோ தெரில. மண்டையா இல்லை வேற என்னமோ தெரில. அவ்வளோதான் கைஸ், என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி மேலே கை வச்சா நம்ம சும்மா விட்டுருவோமா? வச்சு கிழிச்சிரண்டமா? ஓகே, பாய் பாய், see you. போக அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, மாம்பழச்சன், அது தாமரை தானுங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, ஆமா மெயின் கண்டென்ட் அவ்வளவுதான்.